இப்ப எங்க ஹீரோக்கு வேலையும் போயிடுது, அதே சமயம் அவங்க ஃபேமிலி அவனை விட்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ்மே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திருக்க, அந்த பொண்ணோட மாதர் சங்கம் தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மத்தவங்க எவ்வளவு விஷயம் பண்றாங்க, ஆனா நான் லவ் பண்ணதான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்க, என்ன ஆச்சு உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் இப்ப அவனுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இவனோட விஷயத்தை கேட்ட போலீஸ்காரக்கே ஒரு நிமிஷம் வேர்த்து போகுது. இப்ப அந்த நேரம் ஹீரோயின்மே வந்துட்டு, சார் இவன் எல்லாமே நல்லா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவும் சார் இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம், இவ கிட்ட இருந்து எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் இவளால என்னோட வேலையே போச்சு, இவளால எனக்கு கடன் தான் அதிகரிச்சது, இவளால என்னோட ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சு, இவளால என்னோட ரெப்புடேஷனே போயிடுச்சு சார், இவனோட லைஃபுக்கே வேண்டாம், அவளை எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க சார், என்னோட மொத்த கடனையும் நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவளும் என்னால முடியாது சார், எனக்கு இப்ப வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் சரி ஓகே சார், நான் அவளை லவ் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, 4 வருஷமா நான் அவளுக்கு என்னெல்லாம் பண்ணலும் அது அப்படியே அவ எனக்கு பண்ணணும், நான் இப்போ அவளா இருக்கணும், அவ இப்போ நானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினும் சரி ஓகே சார் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க மாதர் சங்கத்துல சேர்ந்தவங்களும் இங்க பாரு உன்னால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்ல எனக்காக அவன் இருந்தா இல்லையா, கண்டிப்பா நான் அவனுக்காக எல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணிடுறா.